திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகடமிக் நர்ச்சரிங். திறன் பார்ட் 6 பார்க்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னு ரீகால் பண்ணிக்கலாம். 1 2 digit numbers place value பார்த்தோம். அதாவது 1 digit number 2 digit numbersோட place value பார்த்தோம். அதாவது எந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த நம்பரோட எந்த எண்ணோட பிளேஸ் வேல்யூ கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. 748 இதுல 8ஓட பிளேஸ் வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 8 ஒன்ஸ் பிளேஸ்ல இருக்கு இல்லையா? சோ இதோட பிளேஸ் வேல்யூ என்ன? 8 ஒன்ஸ். தமிழ்ல 748ல 8னுடைய இடமதிப்பு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 8 ஒன்றுகள்னு சொல்லுவீங்க. 8 ஒன்றுகள் அப்படின்னா 8 தான் இல்லையா? பிளேஸ் வேல்யூக்கு அப்புறம் நம்ம இதுல 1 digit 2 digit நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம். மிகச்சிறிய 2 digit நம்பர் சொல்லுங்க 10 இல்லையா? மிகப்பெரிய 2 digit நம்பர் 99. இதெல்லாம் நம்ம இந்த சாப்டர்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சாப்டர் அதுதான் நமக்கு சொல்லுது. ரெண்டாவது சாப்டர்ல நம்ம என்ன பார்த்தோம்னா கம்பாரிசன் ஆஃப் 2 digit நம்பர்ஸ் பார்த்தோம். ரெண்டு 2 digit நம்பர்ஸ்ல எது சின்னது எது பெருசுன்னு நாம கண்டுபிடிச்சோம் இல்லையா? எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்க சொல்லிடுவீங்க. எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்தாலும் எது சின்ன நம்பர் எது பெரிய நம்பர்னு நீங்க சொல்லிடுவீங்க. பாருங்க, இது 764 இது 647. இங்க 7 இங்க 6 இல்லையா? அப்ப எது பெருசு? இது பெருசு. இதை எப்படி படிக்கணும்? கிரேட்டர் தேன் அப்படின்னு படிக்கணும். அடுத்து என்ன பார்த்தோம் இந்த சாப்டர்லன்னா ப்ரெடிசஸர் சக்சஸர் பார்த்தோம். 49 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய ப்ரெடிசஸர்னா என்ன? முன்னி. இதனுடைய முன்னி 48 48. இதனுடைய சக்சஸர்னா தொடரி இல்லையா? தொடரி என்ன? அடுத்த நம்பர் 50. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து ஏறு வரிசை இறங்கு வரிசை பார்த்தோம். அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்னா சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் எழுதுவோம். டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் எழுதுவோம். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பார்த்தோம். ஆட் நம்பர் சொல்லுங்க. 1 3 5 7 9 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா? ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு செக் பண்றதுக்கு அதோட லாஸ்ட் டிஜிட் 1 3 5 7 9ல முடியுதான்னு பார்ப்போம். ஈவன் நம்பர் 2 4 6 8 10 அப்படி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் எப்படி இருக்கும்? 0வா இருக்கலாம், 2வா இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம் இல்லையா? இது ஈவன் நம்பர். நீங்க ஒரு ஆட் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 31 ஒரு ஆட் நம்பர். நீங்க ஒரு ஈவன் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 ஒரு ஈவன் நம்பர். அடுத்து நம்ம பார்த்தோம் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் 1 2 digit நம்பர்ஸ். 1 digit நம்பர் 2 digit நம்பரோட அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்தோம் இல்லையா? அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் நம்ம ஈஸியா செய்திருவோம். எத்தனை டிஜிட் கொடுத்தாலும் நமக்கு ஆட் பண்ணவும் சப்ட்ராக்ட் பண்ணவும் தெரியும். அடுத்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்ல நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் கண்டிப்பா படிச்சுக்கணும். நமக்கு சப்போஸ் தெரியல பெரிய டேபிள் அப்படின்னா கூட்டி கூட்டி டேபிள் எழுதி சம்ம போட தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ஸ்கொயர் நம்பர்ஸ் பார்த்தோம். ஸ்கொயர் நம்பர்ஸ் நாமளே பெருக்கி பெருக்கி எழுதணும் இல்லையா? 1ல இருந்து 25 வரைக்கும் நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதணும். எழுதின அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் படிச்சு வச்சுக்கணும். நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். 1 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 1 into 1 1 அதை நம்ம சொல்லிடுவோம். இப்ப 11 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 11 டேபிள் தெரியும்னா 11 11s are 121 சொல்லிடுவோம். இல்லைனாலும் சொல்ல தெரியணும். எப்படி நம்ம வாய்ப்பாட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோமோ அது மாதிரி ஸ்கொயர் நம்பர்ஸையும் நாம மெமரி பண்ணி வச்சிருக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்னன்னு பார்த்தோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா மீசிமா இல்லையா? ரெண்டு எண்களோட மீசிமா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 18 எடுத்துக்குவோம், 24 எடுத்துக்குவோம். 18க்கும் 24க்கும் மீசிமா எடுக்க போறோம். இதுல நிறைய மெத்தட் இருக்கு. நமக்கு எது ஹெல்ப் பண்ணுமோ அந்த மெத்தட்ல நாம கத்துக்கணும். 18ம் 24ம் ஈவன் நம்பர்ஸ் இல்லையா? இரட்டை எண்கள். 18 24 இரட்டை எண்கள். அதனால நாம இங்க 2 போடலாம். 2 டேபிள் சொல்லிட்டே வரணும். எத்தனை 2s are 18? 9 2s are 18.
இங்க வாங்க. இங்க 2 வந்து 2ல ஒரு டைம் இருக்கு, 4ல 2 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 12s are 24. இப்ப பாருங்க 9ம் 12ம் இருக்கு. 9 ஆட் நம்பர், 12 ஈவன் நம்பர். அதனால நீங்க எங்க 2 போடவே முடியாது. அடுத்து 3 ட்ரை பண்ணுங்க. 9 3 டேபிள்ல வரும், 12 3 டேபிள்ல வருமா? வரும் இல்லையா? ஸோ இங்க 3 போட்டுக்கலாம். 3 3s are 9, 4 3s are 12. இப்ப நாம இதுக்கு எல்சிஎம் எழுதிக்கலாம். எல்சிஎம்னா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு மடங்கு. வேணும்னா இந்த 2, இந்த 3, இந்த 3, இந்த 4 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 into 3 into 3 into 4. 2 3s are 6 இல்லையா? into 3 into 4. 6 3s are என்ன? 18. 18 into 4. 18ஐயும் 4ஐயும் நமக்கு மல்டிப்ளை பண்ண தெரியுமா? தெரியும் இல்லையா? 4 8s are 24. Remainder 2. 4 1 is 4. 4 plus 2 6. So 18க்கும் 24க்கும் எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கு? 64ன்னு கிடைச்சிருக்கு. இது மாதிரி நம்ம எந்த நம்பருக்கு வேணாலும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். அடுத்து நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெச்சிஎஃப் பார்த்தோம். 2 எண்களுக்கு ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். டிவிஷன் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் பார்த்தோம். டிவிஷன்னா பிரிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எந்த நம்பர் கொடுத்தாலும் அத கொடுக்கப்பட்ட நம்பரால நமக்கு டிவைட் பண்ண தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 75 எடுத்துக்குவோம். 75 நமக்கு 3 ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 75 உள்ள போட்டுக்குவோம், 3 வெளியே போட்டுக்குவோம் இல்லையா? 3 டேபிள் சொல்லுவோம். 7ல 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 3 is 3, 2 3s are 6 இல்லையா? அதை இங்க போட்டுக்கோங்க. 7ல 6 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 1. 5 கீழே கொண்டு வாங்க, 15. 15ல 3 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாக்குறீங்க? 3 டேபிள் சொல்லி பாருங்க. எத்தனை டைம்ஸ் இருக்கு? 5 டைம்ஸ் இல்லையா? 5 5 3s are 15. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 0. சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 75 divided by 3 equal to 25 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம டிவிஷன் எந்த சம் கொடுத்தாலும் செஞ்சிருவோம். அடுத்து நம்ம பார்க்க போறோம் HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 2 நம்பர் எடுத்துக்குவோமா? 18ஐயும் 15ஐயும் எடுத்துக்குவோம். இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்க்கணும். 18ம் 15ம் எந்த டேபிள்ல வரும் பாருங்க? 2 டேபிள்ல வருமா? வராது இல்லையா? இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், அதனால 2 டேபிள்ல வராது. அடுத்து 3 டேபிள். இது 6 டைம்ஸ், இது 5 டைம்ஸ் இல்லையா? 3 போட்டுக்குங்க. இது 6 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இதுல 6ம் 5ம் அடுத்தடுத்த எண்கள். அதனால இதுக்கு நாம இனிமேல் எந்த நம்பரையும் போட்டு டிவைட் பண்ண முடியாது. HCF எழுதிக்கலாம். எது HCF? எங்க என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம HCFக்கு எழுதணும் இல்லையா? HCFக்கு 3. தமிழ்ல HCFனா என்ன? மீ பே வா. மீ பெரு பொது வகுத்தி. என்ன கிடைச்சிருக்கு? 3. அடுத்து நம்ம பார்க்க போறோம் பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர்னா என்ன? காம்போசிட் நம்பர்னா என்ன? பார்க்கலாமா? பாருங்க, சில நம்பர்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. 15, 18, 1, 2, 5, 9, 14. இதுக்கு எல்லாத்துக்கும் நாம ஃபேக்டர்ஸ் எழுதுறோம். ஃபேக்டர்ஸ்னா காரணிகள். இதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? இப்போ 15க்கு காரணிகள் வேணும், ஃபேக்டர்ஸ் வேணும்னா 15 எந்த டேபிள் எல்லாம் வருதுன்னு பார்க்கணும். 15 டேபிள்ல வரும் இல்லையா? 1 15 is 15. அடுத்து 3 5s are 15. 3 டேபிள்லயும் வரும், 5 டேபிள்லயும் வரும். ரெண்டுக்கும் ஒண்ணா நம்ம இதை எழுதிக்கிட்டோம். 15ஓட ஃபேக்டர்ஸ் எழுதுறோம் அப்படின்னா 1 3 5 15 எடுத்து எழுதியிருக்கோம். 18க்கு அதே மாதிரி 18 எந்த டேபிள்ல எல்லாம் வருதோ அதை எழுதியிருக்கோம். 118 is 18, 2 9s are 18, 3 6 are 18. இதோட ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதும்போது 1 2 3 6 9 18 இல்லையா? அடுத்து 1, மூணாவது நம்பர் என்ன? 1. 1 வந்து 1 டேபிள்ல மட்டும் தான் வரும். 1 1s are 1. சோ அதோட ஃபேக்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா 1 மட்டும்தான். அடுத்த நம்பர் 2. 2 பாருங்க, 2 டேபிள்ல மட்டும் தான் வரும், நமக்கு தெரியும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 என்ன? 1 2. அடுத்த நம்பர் 5.
5 எடுத்து எழுதிக்கிறோம். 5 டேபிள்ல மட்டும் தான் வரும். சோ அதோட ஃபேக்டர்ஸ் 1ம் 5ம். அடுத்து 9 எழுதியிருக்கோம். 9 டேபிள்லயும் வரும், 3 டேபிள்லயும் வரும். 1 9 is 9, 3 3s are 9. அதோட ஃபேக்டர்ஸ் என்ன? 1 3 9. அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 14. 14 டேபிள்ல வரும். 1 14s are 14. அடுத்து 2 டேபிள்ல வரும். 7 2s are 14, 2 7s are 14 இல்லையா? சோ இதோட ஃபேக்டர்ஸ் 1 2 7 14 நம்ம எழுதிக்கிறோம். அதாவது கொடுத்திருக்க நம்பர் எல்லாத்துக்கும் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கோம். இப்ப பாருங்க, இதுல எந்த நம்பருக்கெல்லாம் ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதாவது ஒன்னும் அந்த நம்பரும் தான் அதோட ஃபேக்டர்ஸ், எந்த நம்பருக்கெல்லாம் அப்படின்னு பாக்குறோம். பாத்தீங்கன்னா பாருங்க, 2க்கு 1ம் அந்த நம்பரும் தான் ஃபேக்டர்ஸ், 5க்கும் 1ம் 5ம் தான் ஃபேக்டர்ஸ். வேற எல்லாத்துக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிற நம்பரை எங்க எழுதியிருக்கோம், மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறத எடுத்து எங்க எழுதியிருக்கோம். 9 14 15 18க்குலாம் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதை எடுத்து ரைட் சைடு எழுதியிருக்கோம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். பிரைம் நம்பர்னா என்னன்னா, the numbers having only 2 factors, one and the same number are called prime numbers. So prime numbers என்னன்னா, அந்த நம்பரும் ஒன்னும் மட்டுமே ஃபேக்டர்ஸா இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், பிரைம் நம்பர்ஸ்னு சொல்றோம். அப்ப இங்க இருக்க நம்பருக்கு என்ன பேரு? அதை விட அதிகமான ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, இதுக்கு என்ன பேரு அப்படின்னா காம்போசிட் நம்பர்ஸ். சோ இப்ப உங்களுக்கு பிரைம் நம்பர், காம்போசிட் நம்பர்ங்கிறது தெரிஞ்சிருக்கும். நாம வேற சில நம்பர்ஸ்க்கு இத செக் பண்ணுவோம். 21 எடுத்துக்கிறீங்க. 21 பிரைமா காம்போசிட்டா சொல்லுங்க. பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு பாக்குறதுக்கு 21 எந்த டேபிள்ல எல்லாம் வருதுன்னு பாக்கணும் இல்லையா? 21 1 டேபிள்ல வரும். 1 into 21. அடுத்து எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வருமா? இது ஆட் நம்பர் இல்லையா? வராது. 3 டேபிள்ல வருமா பாருங்க. 3 7s are 21. இதே மாதிரி நீங்க எந்த டேபிள்ல வருங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அதுக்கு பிறகு அதோட ஃபேக்டர்ஸ்னா காரணிகள், அதோட ஃபேக்டர்ஸ எழுதணும். 1 3 7 21. இது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா சொல்லுங்க. இதுக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதனால இது காம்போசிட் நம்பர். வெரி சிம்பிள். ஒரு நம்பரை பார்த்ததுமே அது பிரைமா காம்போசிட்டான்னு நம்ம சொல்லிடுவோம். இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 23. 23 எந்த டேபிள்லயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க டேபிள்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? 23 எந்த டேபிள்லயாவது வருமா சொல்லுங்க. 23 எந்த டேபிள்லயும் வராது இல்லையா? அதனால இதை நாம என்னன்னு சொல்லுவோம், பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். 74 பிரைமா காம்போசிட்டா சொல்லுங்க. 74 4ல முடியுது இல்லையா? அதாவது ஈவன் நம்பர்ல முடியுது. ஈவன் நம்பர்ல முடியறதுனால காம்போசிட் நம்பர், ஏன்னா இது 2 டேபிள்ல வந்துரும். பிரைம் நம்பர்ஸ்ல the only ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான். 2 மட்டும்தான் ஈவன் பிரைம் நம்பர். அதே போல 1 பிரைமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். 1ங்கிறது பிரைமும் இல்ல காம்போசிட்டும் இல்ல, ரெண்டுலயே எடுத்துக்க கூடாது. சரி, அடுத்து உங்களுக்கு 0 பற்றி ஒரு டவுட் வரும் இல்லையா? 0 பிரைமா காம்போசிட்டா? நாம பிரைம் நம்பர்ஸ்ன்னு பேசும்போதே பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எடுத்துக்குவோம். சரிங்களா? பாசிட்டிவ் நம்பர்ஸ்னா மிக எண்கள், அதாவது 1ல ஆரம்பிச்சு 1 2 3 4 இப்படி போயிட்டு இருக்கும் இல்லையா? நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். இதுக்கு தான் பிரைம் நம்பர்ஸ் நம்ம பார்ப்போம். 0 அதுக்குள்ள வரவே வராது. இன்னொரு நம்பர் பார்க்கலாமா? 100. 100 பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா சொல்லுங்க. 100 எதுல முடியுது? 0ல முடியுது. 0ல முடிஞ்சா அது என்ன நம்பர்? ஈவன் நம்பர் இல்லையா? ஈவன் நம்பர்லாம் எந்த டேபிள்ல வரும்? 2 டேபிள்ல வரும். அதனால 100 வந்து 1 டேபிள்லயும் வரும், 100 டேபிள்லயும் வரும். அது அல்லாம கண்டிப்பா 2 டேபிள்ல வந்துரும். அதனால இது நாட் அ பிரைம் நம்பர். என்ன நம்பர் அப்படின்னா காம்போசிட் நம்பர். இது பகாயன் அல்ல. பிரைம்னா தமிழ்ல பகாயன். இது பகாயன் அல்ல,
காம்போசிட் நம்பர். காம்போசிட்னா என்ன? பகு எண். Thank you, students.